ஹலோ காய்ஸ், இது உங்கள் கை தமிழ் அனிமே. இன்றைக்கி நம்ம லார்ட் ஆஃப் பிளான்ட் அனிமேவோட 39வது 40வது எபிசோட பார்க்க போகிறோம். வாங்க எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எப்பியோட ஸ்டார்டிங்கில் அந்த எம்பரர் சொல்கிறாரு, முன்னால் தான் என்னோட மீன் ஓடி போச்சு. இப்போ நீ அந்த முட்டாள் பறவை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க. நான் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் அந்த பறவையை சாப்பிட போகிறேன். இதை கேட்ட ஹீரோ, நீங்கள் அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. அப்படியே ஏன் அந்த பறவை எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்குது, இன்னும் ஃபேமிலி தான் இங்கே அனுப்பிச்சி வச்சாங்களா? நீங்கள் சொல்கிறதா பார்த்தா நீங்கள் தான் எம்பரரா? நான் ஒன்றும் எம்ப்ளாயரெல்லாம் கிடையாது, நான் ஒரு சாதாரண ஃபிஷ்மேன், அவ்வளோதான். நீ இந்த பறவை இங்கே விட்டுட்டு போ. சீனியர் நான் தான் இன்ஃபிங்ஸும். இப்போ ஃபேமிலி ஆபத்தில் இருக்குது. ஃபேமிலியும் ஜெனரல் சூவும் கூட்டு சேர்ந்து ஃபேமிலியை அட்டாக் பண்ணுறாங்க. அதனால் உங்களை உதவிக்கு கூப்பிட வந்தேன். இதை கேட்ட அவர், முன்னால் தான் என்னோடய மீன் ஓடி போச்சு, அதனால் ஹெல்ப் பண்ண முடியாது. இது ஒரு சாதாரண மீன் தான், அதை காரணம் காட்டி ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதீங்க. இதை கேட்ட அவர், உனக்கு விஷயமே தெரியாது அந்த மீனை பற்றி. நீங்கள் அந்த பிளட் ட்ராகன் ஃபிஷ்ஷை பற்றி தானே சொல்கிறீங்க. ஒருவேளை அதை நான் பிடிச்சி காட்டினா நீங்கள் என் கூட வரணும். இதுக்கு அவரும் சரின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி ஒருவேளை நீ பிடிச்சிட்டுன்னா அவனோட ஸ்டூடெண்ட்டாக மாறிடுறேன். இதை கேட்ட ஹீரோ, அந்த டீலை மறக்காதீங்கன்னு சொல்கிறான். அப்போ அவர் அந்த துண்டியில் கொடுக்க, இதை வச்சு எல்லாம் மீன் பிடிக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்கிறான். அப்படியே தண்ணியில் குதிச்சிடறான். சின்ன பையன் அவ்வளோ சீ மான்ஸ்டர் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்படியே அடுத்த சீனில், ஈவினிங் தோல்வியை ஒத்துக்கூட, நாங்கள் உன்னை சுற்றி வச்சுட்டோம். ஒருவேளை நீ ஒத்துக்கலன்னா இந்த ஈசிட்டியே இருக்காது. இதுக்கு அவர் உன்னால் ஒரு ஆணையும் பிடுங்க முடியாது. அப்படின்னா எனக்கு வேறு வழி இல்லை, உன்னை சி ஐலாண்ட்லேருந்து வெளியேற்றதை தவிர. அப்போ அவன் அட்டாக் பண்ணால் ஈவினிங் அதை பிளாக் பண்ணிடுறான். அப்படியே அடுத்த சீனில் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அதுதான் பிளட் ட்ராகன் ஃபிஷ்ஷை. இதை தான் அவர் 10 வருஷமாக பிடிச்சிட்டு இருக்காரா. இதை நான் ஈஸியாகவே பிடிச்சிருவேனே. அப்போ ஹீரோ அந்த மீனை அட்டாக் பண்ண அது ஒரு பேரியர் பாதுகாக்குது. இந்த நேரத்தில் ஹீரோக்கு பின்னாடி ஒரு பெரிய மீன் வருது. இது என்ன வகையான மீன்? இதுதான் ஒத்த கொம்பு ட்ராகன். இதை கடலோட ராஜான்னு கூட சொல்லலாம். இது சீக்ரெட் ரீமில் இருக்கிறவங்கள கூட ஈஸியாக கொண்டு வரும். அப்போ அந்த 2 மீனும் அந்த ட்ராகன் கூட தான் சுற்றிட்டு இருக்குது. எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் அந்த வேர்ல்டு மேன் இத்தனை வருஷமாக மீன் பிடிக்கிறாருன்னு. இந்த 2 மீனும் இதோட பாதுகாப்பு தான் இங்கே உயிரோடு இருக்குது. இந்த பிளட் ட்ராகன் ஃபிஷ் அந்த ஒத்த கொம்பு மீனுக்கு தன்னோட பிளட்டை ஸ்பிரிச்சுவல் பவராக கொடுக்குது. அதுக்கு பதிலாக அந்த மீன் இதுக்கு பாதுகாப்பாக இருக்குது. இதை பிடிக்கவே முடியாது. ஏன் அந்த எம்பரரே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. இதை கேட்ட ஹீரோ, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இது ஈஸியாக விட்டு போகக்கூடாதுன்னு அதை அட்டாக் பண்ண போகிறான். அப்போ அந்த மீனை இவனை சவுண்டால் அட்டாக் பண்ணுது. ஹீரோ அதிலேருந்து தப்பிச்சு அதை பிளேடால் அட்டாக் பண்ணுறான். ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. திரும்ப அட்டாக் பண்ணுறான், ஆனாலும் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. ஒரு கட்டத்தில் அந்த மீன் ஹீரோவை முள்ளால் அட்டாக் பண்ணுது. அந்த முள்ளு ஹீரோவை குத்தி கிழிச்சிட்டு போயிடுது. திரும்பவும் அந்த மீனை தன்னோட கொம்பால் ஹீரோவை குத்திடுது. திரும்பவும் ஹீரோ அட்டாக் பண்ண அந்த மீன் ஹீரோவை கிலோ தூக்கி போட்டுடுது. இதை பார்த்து அந்த ட்ராகன் அவ்வளோதான் முடிச்சு விட்டாங்க, இவனோட என்னையும் சேர்த்து அடக்கம் பண்ணிடுவாங்கன்னு பயப்படுது. அப்போ அந்த தண்ணியில் ஹீரோவோட பிளட்டு கலக்க இதை சென்ஸ் பண்ணி அந்த 2 மீனும் ஹீரோ கிட்ட வந்து அப்படியே ஹீரோவை சுற்றுது. உனக்கான நேரம் வந்துடுச்சு, நீ இப்போ மர ஹெல்ப்னு அந்த ட்ராகன் சொல்லுது. அதுவும் அந்த 2 மீனும் சேர்ந்து ஹீரோவை காப்பாற்றிடுது. ஹீரோ இழந்ததும் எப்படி என்னோட காயம் எல்லாம் க்யூர் ஆச்சுன்னு கேட்குறான். நீ அந்த மர ஹெல்ப்புக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். சரி, இப்போ நம்ம இந்த 2 ஃபிஷ்ஷையும் என்ன பண்ணுறது அப்படியே தூக்கிட்டு ஓடுறது தான். அடுத்த சீனில் அவர், அவன் எப்படியும் செத்து போயிட்டு இருப்பான், நம்ம இங்கேருந்து போகலான்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ஹீரோ அந்த 2 மீனோட மேலே வந்துடுறான். இதை பார்த்து அவர், இது எப்படி சாத்தியம்னு ஆச்சரியப்படுறாரு. சீனியர், நான் சொன்ன மாதிரி மீன் பிடிச்சிட்டேன், உங்களுக்கு டீல் ஞாபகம் இருக்கா? அவரும் சிரிச்சுக்கிட்டே, எனக்கு ஞாபகம் இருக்குது, இப்போ நான் அதை பார்க்கலாமா? இல்லை சீனியர், நீங்கள் சொன்ன மாதிரி முதல்ல என்னோடய ஸ்டூடெண்ட்டாக பாருங்க, அதுக்கப்புறம் தரேன். இதை கேட்ட அவர் அதுன்னு தயங்குறாரு. சரி, நான் தான் ஈஸ்ட் பவுலியன் எம்பரர், இப்போ நான் உன்னோட ஸ்டூடெண்ட்டாக மாறுறேன். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் முறையாகவே கேட்கல. அப்போ அவர் சோடனிட்ட, ஹீரோவும் நான் உங்களுக்கு இந்த மீனை தரேன்னு சொல்ல வந்தேன். இதை கேட்ட அவர், சரி வா போகலான்னு சொல்கிறாரு. அடுத்த சீனில் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. அப்போ ஜெனரல் சூ ஈமிங் அட்டாக் பண்ண போக அப்போ கிங்கிங் அவனை அட்டாக் பண்ணுறான். திரும்பவும் அவங்க 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுக்கிறாங்க. என்னோட கல்டிவேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, இதை வச்சு உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, நான் என்னோடய வெப்பன் இல்லாமலே கொண்டுருவேன். அப்போ ஈவினிங் அவன் கூட சண்டை போடாதான் சி பியூரிட்டி ரிலிமில் இருக்கான். இதை கேட்ட என்னோட புது டெக்னிக்கே ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதான். அப்போ அவன் ஒரே அடியில் ஈயோட வாயிலேருந்து ரத்தத்தை வர வச்சதான். இருந்தாலும் அவனை சுத்த விட்டுறான். நான் எதிர்பார்க்கல என்னோட பையன் மைண்ட் ஸ்கிரிப்சர் ரிலிமில் இருப்பான்னு. இதுதான் நான் ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறது, இதை நான் உன்னை வச்சு செக் பண்ணுறேன்னு சொல்கிறான். அப்படியே அவனை பறக்க விட்டுறான். அவனை பீக்கிங்கையும் காப்பாற்றிறான். என்னை மன்னிச்சிருங்கன்னு ஜெனரல் சூ சொல்கிறான். இது ஃபேமிலியோட டெக்னிக், அதனால் காடை மட்டும் டவுன் பண்ணிடாத. திரும்பவும் ஜெனரல் சூ அடித்து பறக்க விட்டுறான். இதை பார்த்து ஈமிங் காப்பாற்ற வர அந்த நேரத்தை பயன்படுத்தி பிளாக் ட்ரெஸ் போட்டுங்கிறமா ஒரு பெல் மூலம் ஈமிங்கை அட்டாக் பண்ண இதை யூஸ் பண்ணி பீக்கிங்கும் ஈமிங்கை அடித்து பறக்க விட்டுறான். அடுத்த சீனில் ஈஸ்ட் பவுலியன் எம்பரர் அந்த மீனை தனக்குள்ளே எடுத்துக்கிறாரு. அப்போ வானையெல்லாம் இடிக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு கிரேட் சோல் சீயா, ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு ஹீரோ சொல்கிறான். அப்போ அவர் அந்த ஸ்வாடை எடுத்து அந்த தண்டர் ட்ரிபுலேஷனையே காலி பண்ணிடுறாரு. இதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறான். அப்போ ஹீரோ அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறான். அதுக்கு அவர், சரி போதும், எனக்கு இனிமேல் இந்த மீன் தேவையில்லை, நீ தான் ஃபாரின் பாடி ரிலிமில் ஸ்ட்ரக் ஆகியிருக்க, இப்போ இது உனக்கு தான் தேவை, இது மூலம் நீ சின்ஜன் ரிலிமுக்கு போக முடியும். இதை கேட்ட ஹீரோ அங்கேயே உட்காந்து கல்டிவேஷன் பண்ணுறான். அப்போ அவரே, இவன் சாதாரண ஆள் இல்லை மட்டும் எனக்கு தெரியும், இவனோட பேர் இன்ஃபென்ஷன் தானே சொன்னான், அப்படின்னா இன்டியான்ஜனோட பையனான்னு ஷாக் ஆகிறாரு. இவர் அப்படியே சின்ஜன் ரிலிமுக்கு போயிடுறான். அடுத்த சீனில் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்டவன் ஈமிங்கை அட்டாக் பண்ணிடுறான். அப்போ ஜெனரல் சூ அட்டாக் பண்ண வர முன்னாடி போய் தடுத்து நிறுத்திடுறான்.
நீ இப்போ சாக போகிறேன்னு பிகி இவனை அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. அப்போ ஹீரோ வந்து உன்னை அட்டாக் பண்ணுறான். இருந்தாலும் ஹீரோவை தூக்கி வீசிடுறான். திரும்பவும் அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க. அப்போ எம்பரர் மாஸாக காற்றுல நடந்து வராரு. இதோட இந்த எபிசோடு முடியுது கைஸ். நம்ம அடுத்த எபிசோட சந்திப்போம். பாய் கைஸ்.